மேற்கு சூடானின் மர்ரா மலைப்பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறதா அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட பலர் இன்னும் அந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கி அவங்கள மீட்கும் பணி நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிலச்சரிவில் ஆயிரக்கணக்கானவங்க இறந்த நிலையில் ஒரே ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைத்திருக்கிறதா சொல்லப்படுது. தொடர்ச்சியாக பெய்து வந்த கனமழை காரணமாக ஆகஸ்ட் 31ஆம் தேதி இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவில் உயிரிழந்த சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள் என எல்லாருடைய உடல்களும் அந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கியிருக்கிறதாவும் அதை மீட்கிறதுக்காக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச உதவி நிறுவனங்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இதுல என்ன சோகமான விஷயம்னு பார்த்தா, அந்த கிராமம் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு முழுமையா தரைமட்டமாகி உள்ளதா அங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு சூடான்ல கடந்த 2 வருடங்களா ஏற்பட்ட உள்நாட்டு போர்ல மக்கள் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது அவங்களுக்கு ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே மேற்கு சூடான்ல காணப்படுற பசி பட்டினி காரணமாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மில்லியன் கணக்கான மக்கள் அந்த நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து செல்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.